Hi friends, welcome to my channel. It's me Shobna. கொஞ்சம் பேசலாமா with me? இது வந்து வீக்கெண்டோட vlog, சாட்டர்டே அண்ட் சண்டே 2 டேஸோட vlog பார்க்கலாம். ஸோ சாட்டர்டே மார்னிங் வந்து எப்போவுமே டே காஃபியோட ஸ்டார்ட் ஆகும். பட் எனக்கு மார்னிங் எழுந்திரிக்கும் போதே த்ரோட் இன்ஃபெக்ட் ஆகிருந்ததுனால என்னால் வந்து வீடியோ ஷூட் பண்ண முடியல. ஒர்க் முடிச்சா போதும்னு இருந்தது. ஸோ மாவு அரைச்சிட்டு இருந்தேன், அதை ஷூட் பண்ணியிருந்தேன். ஸோ லஞ்சுக்கு வந்து மிளகு ரசம் வச்சு பருப்பு கடைஞ்சி அன்றைக்கி சிம்பிளாக வந்து லஞ்சு சாப்பிட்டோம். ஒர்க் எல்லாம் கொஞ்சம் முடிச்சுட்டு லஞ்சுக்கு முன்னாடி வந்து நல்ல ஒரு ஜிஞ்சர் டீ வந்து நான் போட்டேன். பிகாஸ் த்ரோட் இன்ஃபெக்ஷனுக்கு நான் எப்போவுமே ஜிஞ்சர் டீ தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ அதுக்கப்புறம் லஞ்செல்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் போல் வந்து அப்படியே கொஞ்சம் எங்கேயாவது, பிகாஸ் யஷ்வந்த் வீட்டிலே இருக்க, அவனுக்கும் போர் அடிக்கும் அப்படிங்கிறதுனால அப்படியே வெளியே வந்தோம். ஸோ அப்படியே வரும்போது கோரா ஃபுட் ஸ்ட்ரீட் போயிருந்தோம். அங்கிட்டு கொஞ்சம் வேலை இருந்தது. ஸோ அதனால் அந்த சைடு அப்படியே போயிருந்தோம். போயிட்டு யஷ்வந்த் வந்து அங்கே வந்தோடனே, ஏன்னா பிகாஸ் நாங்கள் கோரா ஃபுட் ஸ்ட்ரீட்டில் இது வரைக்கும் எதுவும் சாப்பிடவே இல்லை. பட் அவன் வந்து இந்த டைம் வந்து கூட்டிகிட்டு போக சொல்லி அவங்க அப்பா கிட்ட பயங்கர அடம். சரி அவனுக்காக ஒரு நாளுன்னு சொல்லிட்டு வந்துட்டு அங்கே காரைக்குடி ஸ்பெஷல், அங்கே நிறைய ஷாப் இருக்குங்க. அதில் வந்து காரைக்குடியில் ஏதோ பரோட்டாலாம் இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா பொரிச்ச பரோட்டா, ரீசனபிள் ரேட்டாக தான் இருந்தது. ஒன்று மட்டும்தான் வாங்கினோம். பிகாஸ் வீட்டில் ஆல்ரெடி டின்னருக்கு நான் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் நான் கிளம்பியிருந்தேன். ஸோ அதனால் வேறு எதுவுமே நான் வேண்டான்னு சொல்லிட்டேன். அவனுக்காக மட்டும் அதை வாங்கிட்டு ஜஸ்ட் ஒரு டேஸ்ட் பண்ணிவிட்டு மீதி ஃபுல்லாக அவர் தான் சாப்பிட்டாரு, யஷ்வந்த் தான் சாப்பிட்டாரு. ரொம்ப நல்லா இருந்தது. அதோடைய கிரேவியும் கொடுத்துட்றாங்க, தனியாக நம்ம பே பண்ணணும்னு இல்லை. ஸோ அது ஆக்சுவலி நல்லா இருந்தது. மற்ற ஷாப்லலாம் எப்படி என்ன எதுன்னு எனக்கு தெரியல. இனிமேல் போய் சாப்பிட்டா தான் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியும். ஸோ குழந்தைங்களை என்டர்டெயின் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் அங்கே இருந்தது. ப்ளே ஏரியா இருக்குது. இந்த மாதிரி வந்து ஏர் பலூன்லாம் போட்டு பாட்டு போட்டு குழந்தைங்கள டான்ஸ் ஆட விட்டு ரொம்ப வந்து என்டர்டெயின்மெண்ட் பண்ணுற மாதிரியே இருந்தது. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து வீட்டுக்கு வந்து டின்னர் சாப்பிட்டு படுத்தாச்சு. இது வந்து சண்டே மார்னிங். கொஞ்சம் ஏர்லியராகவே தூங்கியாச்சு. பிகாஸ் சண்டே மார்னிங் வந்து எங்களுக்கு வெளியே போகிற வேலை இருந்தது. அதனால் வந்து சீக்கிரமாக தூங்கி சீக்கிரமாக எழுந்துட்டேன். நான் எழுந்து சீக்கிரமாகவே குளித்ததுக்கப்புறம் தான் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டே வந்து நாங்கள் வந்து சாப்பிட்டோம். ஸோ சீக்கிரமாக வந்து எப்போவுமே வீக்கெண்ட்னா பொறுமையாக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு பொறுமையாக குளிச்சுட்டு அப்படி தான் இருப்போம் இல்லையா. பட் அன்றைக்கி வேகமாக எல்லாம் பண்ணியாச்சு. ஸோ என்னடா காஸ்டியூம் எல்லாம் காமிக்கிறேனே அப்படின்னு பார்க்குறீங்களா? எஸ், கொஞ்சம் வந்து ஃபங்க்ஷன் போகிற வேலை இருக்குது. அதனால தேவையானது எல்லாமே நான் முன்னாடி நாளே எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். பிகாஸ் மார்னிங் எழுந்து இந்த ட்ரெஸ்ஸுக்கு இதுதானு பிளான் பண்ணும்போது கஷ்டமாக இருக்கும். ஹாய். ஸோ சண்டே மார்னிங் சீக்கிரம் எழுந்து பிரேக்ஃபாஸ்ட் குளிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு. ஸோ வந்து இனிமேல் ரெடி ஆகணும். எங்கே அப்படின்னா வந்து ஹஸ்பண்டோட ஆஃபீஸில் ஒரு ரிசப்ஷன். மேரேஜ் வந்து பார்த்திங்கன்னா 26 சம்திங் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன், 25 or 26. ஸோ இன்றைக்கி வந்து ரிசப்ஷன். ஸோ அதனால் கூப்பிட்டுருக்காங்க நுங்கம்பாக்கமில் ஒரு பார்ட்டி ஹாலில் தான். ஸோ அதுக்காக தான் வந்து கிளம்பணும். ஃபஸ்ட்டு வந்து ஹஸ்பண்ட் மட்டும்தான் போகிறதா இருந்தது. பிகாஸ் காலையிலே கிளம்பணும் அப்படிங்கிறதுனால. அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலியோடு வாங்க அப்படின்னு சொல்லவும் சரி ஓகே போகலாம் அப்படின்ட்டு. ஸோ சல்வார் தான் போட போகிறேன். பிகாஸ் வண்டியில் போகிறோம் அண்ட் கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறதுனால சாரீ வந்து கம்ஃபர்டபுளாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சல்வார் தான் போட போகிறேன். ஸோ ஆக்சுவலி வந்து 11:30க்கு ஃபங்க்ஷன். நாங்கள் வீட்டை விட்டு ஒரு 10:30க்காவது கிளம்பணும்னு இருந்தோம். பட் இப்போவே டைம் வந்து பார்த்தீங்கன்னா 9:50 10 ஆகிடுச்சு. பிகாஸ் யஷ்வந்தை எழுப்பி அவனை குளிக்க வைக்கிறதுக்கே எனக்கு இவ்வளோ நேரம் ஆகிடுச்சு. ஸோ இப்போ தான் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு நான் கிளம்ப வந்திருக்கேன். ஸோ ட்ரெஸ்அப் பண்ணிவிட்டு ஒரு சிம்பிள் மேக்கப் போட்டு கிளம்பிடலாம். ஸோ இந்த அவுட்ஃபிட்டு தான். ஸோ ரொம்ப அப்படியே பஃபியாக தரைய கூட்டம். இதுதான் வந்து கொஞ்சம் வந்து கிராண்டாக இருக்குது. மற்றதெல்லாம் வந்து ரொம்ப இதாகிடுச்சு. ஸோ இது வந்து லோட்டஸோட சன்ஸ்க்ரீன். பிகாஸ் நம்ம வெயிலில் போகிறோம், நாங்கள் பைக்கில் தான் போகிறோம். அதனால் வந்து சன்ஸ்க்ரீன் மஸ்ட் இல்லையா. ஸோ அதனால் வந்து இதே வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபவுண்டேஷன் மாதிரியுமே இது இருக்கும். ஸோ ஃபவுண்டேஷனாகவும் 3 in 1 தான் இது. ஸோ மேக்கப் க்ரீமாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஃபவுண்டேஷனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், சன்ஸ்க்ரீனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். போட்டாச்சு காஜல், இதுதான் ஐ மேக்கப். ஸோ இப்போ நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, ஃபங்க்ஷன் அப்படின்னா வந்து மை கிளாமில் தான் வந்து யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் பிகாஸ் இது கொஞ்சம் லாங் லாஸ்டிங்காக இருக்கும்.
ஜஸ்ட் ஹெர்ப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 hours ஒரு 4 hours கூட இருக்காது, 3 hours உங்களுக்கு அப்படியே வந்து அது காண போயிடும். பட் வந்து அது ஹெர்பல் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு பயம் இல்லை. பட் இது வந்து எப்பயாவது இந்த மாதிரி ஃபங்க்ஷன் அப்படின்னா மட்டும் யூஸ் பண்ணுவேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இதை எடுத்து அப்படியே நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா செம்ம டார்க்காக இருக்கும். அப்படியே வந்து உதடு மட்டும் அப்படியே தனியாக காமிச்சு கொடுக்குற மாதிரி இருக்கும். ரொம்ப அப்படியே வந்து ஒரு மாதிரி இருக்கும். அப்படி இருந்தால் எனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஸோ எடுத்துட்டு விரலில் எடுத்து நான் அப்ளை பண்ணுவேன். ஸோ இந்த இதுக்கு நெக்ஸ்ட் செட்டுக்கு இதுதான் மேட்ச் ஆகுது. நேற்றும் வந்து சாட்டர்டே இல்லையா, நேற்று ஈவினிங்கும் வந்து நான் இதுக்கேற்ற மாதிரி ஏதாவது வந்து கோல்டன் செட்டில் வந்து, பிகாஸ் இதுக்கு வந்து ஒயிட் நெக் செட் வந்து அவ்வளோ சூட் ஆகாது. பிகாஸ் இதில் வந்து அந்த கோல்டன் கலர் இதுதான் வருது. ஸோ அதுதான் தேடினேன், பட் எனக்கு கிடைக்கல. இட்ஸ் ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு இது போட்டாச்சு. ஸோ நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ எனக்கும் டிஃப்ரெண்ட் ஹேர் ஸ்டைல் பண்ணணும்னு ஆசைப்பட்டு என்னதான் பண்ணாலும் நிற்க மாட்டேங்க, அவ்வளோ சில்கி. சும்மா இப்படி ஒரு பின் குத்துனா கூட ஒரு 1/2 hourல அப்படியே இறங்கி வந்துடும். ஸோ இந்த கிளிப்பு தான் போட போகிறேன். ஸோ இது கொஞ்சம் கிராண்டாக இருக்கனால. ஸோ ரெடியெல்லாம் ஆகிட்டு அதுக்கப்புறமா வந்து நான் ரெடி ஆகிட்டு வராங்குள்ளேயுமே வந்து சஷ்வந்த் வந்து அவங்க அப்பா வந்து ரெடி ஆக்கிட்டாங்க. மோஸ்ட்லி வந்து நான் தான் எப்போவுமே வெளியே கிளம்பும்போது ரெடி ஆவேன். பிகாஸ் ஹஸ்பண்டும் சரி சஷ்வந்தும் சரி ஒரு ஊமையாக கிளம்புவாங்க. எல்லார் வீட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா லேடிஸ் கிளம்ப தான் லேட் ஆகும். பட் எங்கள் வீட்டில் அது அப்படியே ஆப்போசிட். நான் சீக்கிரம் கிளம்பிடுவேன், அவங்க 2 பேரும் கிளம்ப கொஞ்சம் லேட் பண்ணுவாங்க. பட் நான் அன்றைக்கே சொல்லிட்டேன், அப்பா தான் உன்னை கிளப்பி விடுவாங்கன்னா அவங்களும் சரி ஓகேன்னு சீக்கிரம் எழுந்து ஒர்க் முடிச்சுட்டு அவங்களே வந்து கிளப்பி விட்டாங்க. ஸோ இந்த காஸ்டியூம் தான் வந்து சஷ்வந்துக்கு போட்டோம். ஸோ நுங்கம்பாக்கமில் தான் வந்து ஃபங்க்ஷன் இருந்தது. போகிற வழியில் பெட்ரோல் வண்டியில் கம்மியாக இருந்தனால அதையும் வந்து கொஞ்சம் போட்டுட்டோம். ஸோ எப்போவுமே வந்துட்டு மார்னிங் வந்து எழுந்து போகிறதுனாலே வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப கஷ்டம் இல்லையா, பிகாஸ் சீக்கிரமாக அவங்களுக்கு எந்திரிக்கணுன்னாலே ஒரு இது. ஸோ வந்து கொஞ்சம் அப்படியே தூங்கு முஞ்சியாக தான் சஷ்வந்த் வந்து உட்காந்துருந்தார். ஸோ ஃபங்க்ஷன் நாங்கள் போகும்போது வந்து ஸ்டார்ட் ஆகலை. நாங்கள் ஒரு 12:05க்கு ரீச் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ நல்ல சாங்ஸ் எல்லாமே வந்து ப்ளே பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் கேட்டுட்டு அப்படியே நானும் சஷ்வந்தும் வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துருந்தோம். அதுக்கப்புறமா வந்து சாப்பிட்றதுக்கு வந்தாச்சு. ஸோ சஷ்வந்துக்கு வந்து ரொம்ப காரமாக இருந்தால் பிடிக்காது. பட் சில விஷயங்கள் அங்கே காரமாக இருந்தது. ஸோ அதெல்லாம் வச்சுட்டு எது காரம் இல்லையோ சாப்பிட்டுட்டு இருந்தான். அவங்க அப்பாவை பார்த்து சிக்கனெல்லாம் கடிச்சு சாப்பிட்டுட்டு அவங்க அப்பாவோட பிளேட்லேயே போட்டுட்டு இருந்தான். ஸோ வந்து பிகாஸ் அவர் பிளேட்டில் அவர் வச்சுக்க மாட்டாரா, ஏன்னா அது கடிச்சிட்டாராம். என் பிளேட்லேயே அவங்க அப்பா பிளேட்லேயே தூக்கி போட்டுட்டு இருந்தான். ஸோ சாப்பாடு வந்து ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாமே வந்து காரமாக இருந்தாலும் ரொம்ப நல்லா இருந்தது. மேபி குழந்தைங்களால் வந்து சில விஷயங்கள் சாப்பிட முடியாது, பட் எல்டர்ஸ் நம்ம வந்து நல்லாவே சாப்பிட்லாம். நான் நல்லாவே ஆக்சுவலி என்ஜாய் பண்ணேன். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கிளம்பி வரையில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு பாதி தூரம் வந்துட்டோம். ஒரு சிக்னலில் வந்து டன்னுன்னு ஒரு சவுண்டு கேட்டுச்சு. என்னடா ஆச்சு, வண்டியிலேருந்து ஏதாவது அவுந்து விழுந்துருச்சா என்னன்னு பார்த்தா வண்டி ஓடவே இல்லை. அப்புறம் ஓரமாக நிறுத்திட்டு பார்த்தா உள்ளுக்குள்ளே இருக்க செயின் இதாகிடுச்சு. போயிட்டு வந்தாச்சு. டைம் வந்து பார்த்திங்கன்னா 3:50 தான் வந்தோம். ஸோ வண்டி நான் வீடியோ காமிச்சிருப்பேன். திடீர்னு வந்து ஒரு சிக்னல் கிட்ட வந்து நிற்கும் போது கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா செயின் வந்து வண்டியிலேருந்து வந்துருச்சு. என்ன பண்ணுறதுனே தெரில. பட் காட் சேக் அந்த சைட்லேயே வந்து கொஞ்சம் ஆனால் நடந்தோம். ஹஸ்பண்ட் வண்டி தள்ளிகிட்டே வந்தாங்க, நாங்களும் நடந்து வந்தோம். ஒரு மெக்கானிக் ஷாப் இருந்தது, நல்ல வேலை. ஸோ சாப்பிட்டதெல்லாம் அங்கேயே செரிமானம் ஆகிற மாதிரி ஒரு நடை. செம்ம டயர்டாயிடுச்சு. ஸோ வந்தாச்சு, வீட்டுக்கு ஒரு வழியாக வந்தாச்சு. அண்ட் இதுதான் கொடுத்தாங்க ரிட்டர்ன் கிஃப்ட். என் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாகவே இருக்கல. இந்த பாக்ஸ், டிஃபன் பாக்ஸ் நல்லா வெயிட்டாக இருக்குது. என்ன இருக்குன்னு நான் பார்க்கவே இல்லை, இப்போ தான் பார்க்குறேன். கடலை மிட்டாய், முறுக்கு, கோவில்பட்டி முறுக்கு, கமர்கட் சொல்லுவாங்களே அது. ஸோ அதெல்லாம் தான் கொடுத்தாங்க.
சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்னால் வந்து கிளியராக வீடியோ எடுக்க முடியல பிகாஸ் இது வந்து இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ரிலேட்டிவ்ஸ் அப்படின்னா பொறுமையாக நம்ம எடுக்கலாம். இது வந்து அவங்களோட ஆஃபீஸ் ஃப்ரெண்டோட தான். ஸோ டக்கு டக்குன்னு எடுத்துகிட்டு சீக்கிரம் சாப்பிட்டு கிளம்புற மாதிரி இருந்தது பிகாஸ் பயங்கர ரஷ் அவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே. ஸோ அதனால் என்னால் பெரிய லெவலில் வந்து வீடியோ எதுவும் எடுக்க முடியல. கொஞ்சம் நான் வீடியோ உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. நிறைய ஐட்டம் இருந்ததுங்க. பஃபே தான், ஜைத்தூன் இருக்கு இல்லையா, ஸோ அங்கே அந்த பார்ட்டி ஹாலு நல்லா இருந்தது. ஐஸ்கிரீம் சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்தது. மட்டன் பிரியாணி பேசிக்காக வந்து எனக்கு வெளியில் மட்டன் பிரியாணி சாப்பிட மாட்டேன். வீட்டில் செஞ்சால் சாப்பிடுவேன், வெளியில் போனால் சாப்பிட மாட்டேன். அது என்னமோ தெரியல, பிடிக்காது. பட் இங்கே நல்லா தான் இருந்தது. பிரியாணி வந்து ரொம்ப நல்லா இருந்தது. மட்டன் பிரியாணி. ஸ்டார்டர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வெஜ்ஜில் வந்து பன்னீர் மஞ்சூரியன் இருந்தது. அதுக்கப்புறம் ஸ்வீட் கார்ன் சூப்பு. பட் சூப் எனக்கு அவ்வளோக்கா பிடிக்கல. அது வந்து ரொம்ப ஒரு மாதிரி க்ரீமியாக இருந்தது. மேபி அது பிடிக்கிறவங்களுக்கு பிடிக்கும், எனக்கு பிடிக்கல. அண்டு சிக்கன் சூப் இருந்தது. அதுக்கப்புறம் பைனாப்பிள் வந்து அது ஏதோ சம்திங் பண்ணி வச்சுருந்தாங்க ஸ்பைஸியாக அது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி, லேயர் பரோட்டா, அப்புறம் சிக்கன் கிரேவியில் வந்து பெப்பர் சிக்கன் கிரேவி, அதுக்கப்புறம் வந்து ஏதோ சம்திங் நாடான் சிக்கன் கிரேவின்னு இருந்தது. எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. வெஜ்ஜில் வந்து ஜீரா ரைஸ், ஜீரா புலாவ், அதுக்கப்புறம் எல்லா காயும் போட்டு, அதாவது பட்டாணி, கேரட், பீன்ஸ் இதெல்லாம் போட்டு குருமா இருந்தது. அவ்வளோதான். தென் அட் லாஸ்ட் வந்து ஐஸ்கிரீம் அண்ட் பாயாசம், அவ்வளோதான். ஸோ வந்து ரஷ், ஆக்சுவலி பயங்கர ரஷ்ஷுங்க, ரொம்ப கூட்டமாக இருந்தது. ஸோ அதனால் வந்து வீடியோலாம் சத்தியமாக எடுக்கவே முடியல. சாப்பாடு பஃபே அப்படிங்கிறதுனால வந்து சஷ்வந்துக்கு கொண்டு கொடுக்குறதுக்கே வந்து டைம் சரியாக இருந்தது. சாப்பிட்டாச்சு, வீட்டுக்கு வந்தாச்சு. செம்ம டயர்ட், அப்படியே தூக்கமாக வருதுங்க. ஓகே, பாய். ஸோ இப்படி தான் வந்து எங்களுக்கு வந்து வீக்கெண்ட் போச்சு. எப்போவுமே வெளியே போவோம், பட் இந்த டைம் ஃபங்க்ஷன் அப்படி இப்படின்னு அப்படியே போச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீப் சப்போர்ட்டிங். பாய்.